ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, அதனால் கொஞ்சம் ஈவினிங் நல்லா அப்படி க்ரீமியாக சூடாக இட்டாலியன் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப் குடிக்கலான்னு நினச்சேன். அதுக்கு இப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மீன் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு எதுவும் இல்லை, ஆனியன் அண்டு மஷ்ரூம் தான். இது இப்போ கட் பண்ணி முடித்தேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா க்ரீமியாக அண்டு ஃப்ளேவராக இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அண்ட் எவ்வளோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க ஆனியன் நல்லா வேகிற வரைக்கும். அண்ட் ஆனியன் வெந்ததுக்கப்புறம் அதில் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடுங்க. மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி அதுவும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. அண்ட் இதுவும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இதில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு 1 லிட்டர் வாட்டர் ஊற்றிருக்கேன். அண்ட் இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்குற வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரையும் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த ஆனியன் அண்டு மஷ்ரூமும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சேம் அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணி அதில் டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்க மஷ்ரூமை போடுங்க. போட்டுட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் பவுடர் வேணும்னா நீங்கள் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆனியன் கட் பண்ணி மஷ்ரூம் கட் பண்ணி நீங்கள் சாட்டே பண்ணிங்கள்ல, அப்போவே கூட நீங்கள் கார்லிக் தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் நல்லா அந்த பட்டர், சால்ட் அண்ட் பெப்பரில் ஃபுல்லாக சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்க வாட்டரையும் நம்ம ஊற்றிடலாம். அதையும் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி அந்த மஷ்ரூம் அண்ட் ஆனியன் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஒரு ஸ்மூத் பியூரியாக அரைச்சிட்டு அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நல்லா க்ரீமி ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி ஊற்றலாம். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் ஊற்றலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஊற்றிருக்கேன் இந்த க்ரீம் ஃப்ளேவர் வரத்துக்கு. இது வந்து பாயிலிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஊற்றிடுங்க. அண்ட் இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் இட்டாலியன் சீசனிங் நம்ம போட்டுடலாம். அதுவுமே ஃப்ளேவருக்கு தான். நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, ஸோ அது போடணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இட்டாலியன் ஸ்டைல்னால் அது போட்டால் தானே இட்டாலியன் ஸ்டைலு. அதனால் அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் நம்ம ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக அந்த மேலே அந்த மஷ்ரூமோட செம்ம பார்க்கவே இதுவாக இருக்குது. சூப்பு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஸ்மெல். எப்போ செய்கிற முடிகிற வரைக்கும் எப்போ சாப்பிடுவோம் எப்போ குடிப்போம் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்மெல். அந்த பட்டர் அண்டு அந்த மஷ்ரூமோட அரோமா இருக்கே அப்பா. அதுவும் நம்ம இப்போ க்ரீம்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு ஒயிட் ஆனியன் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து லைட் கலரில் இருக்கும். நம்ம வந்து பர்பிள் ஆனியன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆனியன் போட்டால் கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒயிட் ஆனியன் போட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மஷ்ரூமோடு எடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் டேஸ்லலாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அண்ட் டக்குன்னு முடிஞ்சிடும். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you on next video. Tata bye.